ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னதான் நம்ம சமைச்சாலும் நம்ம அம்மா செய்கிற மாதிரி வராது. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். சூப்பரான கொழுக்கட்டை. அதுக்கு முதல்ல ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் நம்ம வீட்டில் எப்போதும் சாப்பாடு செய்வோம்ல, அந்த அரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்தமாரி காட்டன் கிளாத்தில் உணர்த்துங்க. நல்லா காஞ்ச பிறகு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம சலிச்சுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் கப்பி இருக்கும். பாக்கி எல்லாமே சூப்பராக இருக்கும் மாவு. இதில் மாவில் 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு ஃபுல் தேங்காய் ஒன்று திருவி வச்சுருக்கேன். இளந்தேங்காய் தான் சூப்பராக இருக்கும். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு இந்தமாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சீனியும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் கொழுக்கட்டை சாதாரண கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைனா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நான் ஸ்டஃபிங்காக சர்க்கரையும் தேங்காய் வச்சு நான் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். பாசிப்பருப்பு ஸ்டஃபிங்கும் கடலப்பருப்பு ஸ்டஃபிங் கூட வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். சாதாரண மாவில் கொழுக்கட்டை சுடுறதை விட இதில் சுட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.